ஒரு இம்பார்ட்டன்ட் டேல உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மக்களை நம்ம வந்து சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். 10 விஷயம் எப்படி நம்மளோட லைஃப்பை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதிகாலையில எண்ட் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே ஒரு கேரண்டி நான் கொடுத்தேன். ஜனவரியிலிருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பரை தவிர 9 மாசங்கள் நீங்க வந்து டோட்டலா எதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நம்ம பண்ண போறோம். அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லைஃப்ல வந்து என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு தோன்றது கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்றேன். என்ன நம்ம வந்து இப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணோம், உடம்ப குறைக்கணும் அப்படின்னா ஃபிட்டா இருக்கணும். ஒரு 30 நாள் ஒரு டார்கெட் வைப்போம். சரியா? 30 நாள் டார்கெட்ல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இலக்கை நீங்க வச்சீங்க. இப்ப சரியா? நான் என்ன பிளான் பண்ண நேத்து 10 விஷயத்தையும் சொல்லி தரணும். நேத்து 5 இன்னைக்கு 5 அப்படின்னு நினைச்சேன். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க ஒவ்வொரு நாள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இதை ஒழுங்கா பார்க்க போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். பார்க்க போறோம், கேட்க போறோம்லாம் கிடையாது. இது படம் அல்ல, உங்கள் வாழ்க்கை. சரியா? இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து டைசெக்ட் பண்ணி நான் சொல்றேன். முதல் விஷயம் ஃபிட்டா இருக்கணும். 30 நாள்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் வச்சுப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 30 டேஸ் ஹோப்ஸோ ஒரு ஜிம்முக்கு போறோம்னு வச்சுப்போம். சரியா? இப்ப எத்தனை நாள் ஜிம்முக்கு போறோம்? டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் அதுல எவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ண போறோம், பிளஸ் வந்து அதனால என்ன மாற்றம் வருதுன்றதை நோட் பண்ண போறோம். ரைட்டா? இதுதான் ஒரு டாஸ்க்னு வச்சுப்போம். இது மாதிரி உங்களுக்கு என்ன என்ன டாஸ்க் தேவையோ அந்த டாஸ்க்கை நீங்க முடிவு பண்ணீங்க. இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளோட நான் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல நான் இந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இந்த நாளை நம்ம ஆரம்பிப்போம். மண்டே, மார்வலஸ் மண்டே. ரைட்? இது இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்ன அப்படின்னா சைன்ஃபீல்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. சைன்ஃபெல்ட். சைன்ஃபெல்ட்ன்றதுக்கு ஸ்பெல்லிங் வந்து என்ன அப்படின்னா இது ஆரம்பிச்சவர், இதை கண்டுபிடிச்சவர் வந்து ஜெர்ரி சைன்ஃபெல்ட். ரைட்? அந்த சைன்ஃபெல்டுக்கு ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா SEINFELD. சைன்ஃபெல்ட். இந்த இவர் தான் ஆரம்பிச்சாரு. இவர்கிட்ட வந்து ஒரு பாப்புலரான ஒரு பிராண்ட் ஐசக் அப்படின்ற ஒரு ஆத்தர் வந்து கேட்கிறாரு. யார? சைன்ஃபெல்ட போய் கேட்கிறாரு. இவர் யார்? சைன்ஃபெல்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவர் வந்து ஒரு கமெடியன், ஒரு ஸ்டாண்டப் காமெடியர் பண்றாரு. இவரோட லைஃப் வந்து அதாவது உலகத்திலேயே தி பெஸ்ட் காமெடியன் எடுத்துக்கிட்டா இவரோட பேரும் இருக்கும். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல சைன்ஃபெல்ட் பத்தி. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா டெய்லி சில சில ஜோக்ஸ் எழுதுறதா இவரோட வேலை. இத வந்து டிவி ஷோஸ்ல அல்லது அவர் வந்து ஸ்டாண்டப் காமெடினா போயிட்டு பிரைவேட் ஷோஸ்ல போய் இவர் வந்து பேசுறாரு. இது எல்லாமே ஒரு பெரிய ஹிட் அடிக்குது. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த ஆத்தர் போய் கேட்கிறாரு, இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து சில ஹேபிட்ஸை வந்து ஃபாலோ பண்றேன், இதன் மூலம் எனக்கு சக்சஸ் கிடைக்குது. இது காரணம் என்ன அப்படின்னா நான் போடுற கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாரு. இது சரியா நடந்ததுன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. இதுதான் வந்து அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு யாராவது தேவைப்படுறாங்க. சரியா? சைன்ஃபெல்ட் வந்து என்னதான் விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவர் அச்சீவ் பண்ணியிருந்தாலும் அவர் எப்படி ஜெயிச்சாரு அப்படின்றதுக்கு இந்த பிராட் ஐசக் ஆலதான் இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியே வெளியில வந்தது. சைன்ஃபெல்ட் ஸ்ட்ராட்டஜின்றது யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நான் சொல்றேன். சைன்ஃபெல்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது முதல் விஷயம், நாம வந்து கன்சிஸ்டன்சியா ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம பண்ண போறோம். ரைட்? அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது இதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. இதை பண்ணும் போதுதான் நம்மளுடைய எல்லாமே சக்சஸ் ஆகுது. இந்த சைன்ஃபெல்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது அப்படின்னா முதல்ல ஒரு கிளியர் கோலை நம்ம செட் பண்ணணும். சரியா? ஒரு டாஸ்கோ அல்லது ஹேபிட்டோ நீங்கள் கண்ணை மூடி இந்த நேரத்துல யோசிக்கணும். சரி? அற்புதமான இந்த நாள்ல டே 1ல நம்ம ஆரம்பிக்கிறோம். கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அவர் நம்மோடு இருந்தாலோ அல்லது ஆத்மாவாக இருந்தாலோ மனதார 3 முறை நன்றி நன்றி நன்றி. ஒரு புது விஷயத்தை கத்துக்கும் போது குருவோட அருளோட ஆரம்பிக்கிறோம். 2வது, உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி, உயிர் கொடுத்த அன்னைக்கு நன்றி. அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார 3 முறை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். முதல்ல என்ன மாதிரி ஸ்டேஜ்ல இருந்தாலும் இதை வந்து உங்களோட பாடி ஆரா மைண்ட் ஆரா இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம கத்துக்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு சைன்ஃபெல்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பேரு. ஃபர்ஸ்ட் ஒரு கோலை செட் பண்றோம். அந்த கோல் என்பது ஒரு டாஸ்க் அல்லது ஹேபிட். சரியா? இது எதற்காக அப்படின்னா
நமக்கு ஒரு லாங் டேர்ம் சக்சஸை நோக்கி போறோம். இப்ப கோல் செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம், மிட் டேர்ம், ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்றோம். இந்த லாங் டேர்ம்ல ஜெயிக்கிறதுக்காக நாம பண்ண போற ஒரு விஷயம் தான் இந்த சைன்ஃபெல்ட் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? அப்ப நாம் நம்மளுடைய இலக்குகளை துரத்த போறோம், அதை அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போறோம், அதை தொடர்ச்சியா பண்ண போறோம், அது அந்த இலக்கை நோக்கி போகுது அப்படின்னா, அதாவது நழுவாமல் விலகாமல் அது போச்சுன்னா ஜெயிச்சிரும். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, சரியா? அந்த ஹேபிட்டால என் வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகுது. அந்த ஹேபிட்டை எடுத்துட்டா அல்லது சில மனிதர்களை என் வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்ப என்ன மாதிரியான ஹேபிட்டை நான் எடுக்க போறேன்? அந்த ஹேபிட் நம்பர் 1, 2, 3 இதை எழுதணும். இதுதான் நான் சொல்றேன், ஹெட்செட் போட்டு கேளுங்க, கையில டைரியோ நோட்டோ வைக்காம வராதிங்கன்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு தவறான பழக்கங்களை மாத்தணும்னு நினைச்சீங்களா? அது என்ன பழக்கம்? 1, 2, 3. மனிதர்களை தூக்கணும்னா யார் அந்த 3 பேர், ரைட்டா? இதை பிளான் பண்ணிக்கிறோம், ரைட்? ஒரு சில விஷயங்களை நம்ம ஹேபிட்டா மாற்றுவதன் மூலம் என்னுடைய லாங் டேர்ம் சக்சஸை என்னால அச்சீவ் பண்ண முடியும், என்னோட லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணணும்? பண்ணக்கூடாதது என்ன, பண்ண வேண்டியது என்ன? பண்ணக்கூடாதது வெர்சஸ் பண்ண வேண்டியது. பண்ணக்கூடாது என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். பண்ண வேண்டியது கோல்டன் அவர். கோல்டன் அவர்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அதிகாலை 4 மணிக்கு, ரைட்? கோல்டன் அவருக்கு 10 ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோம். அந்த 10 ஸ்ட்ராட்டஜில இந்த 10 விஷயங்களை ஆட் பண்ணும்போது உங்களால 100% நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையுமே சக்சஸ் பண்ண முடியும், ரைட்? இப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நீங்க எழுதிருக்கீங்க. எழுதாதவங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டுட்டே போயிருவீங்களா? அதை முதல்ல எழுதிடுறோம், ரைட்? இதெல்லாம் பண்ணக்கூடாது, எது பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை, யார் தேவை, இதை முதல்ல எழுதிக்கணும். இப்ப ஒரு டாஸ்கை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டாஸ்க் உங்களோட வெற்றியை அடைவதற்கான ஒரு டாஸ்க், ரைட்டா? எக்ஸசைஸ்னு வச்சுப்போம், ரைட்டா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாஸ்கோ அல்லது ஹேபிட்டையோ 30 நிமிஷத்துல இருந்து 1 hour நான் பண்ணுவேன். இப்ப நம்ம டார்கெட் ஃபிட்டா இருக்கிறது எப்படின்றத பாக்குறோம், ரைட்? அப்ப ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜிம்முக்கு போறோம்னு வச்சுப்போம். அதான் நம்ம எக்ஸாம்பிளா ஆரம்பிச்சோம். ஜிம்முக்கு போகாம சக்சஸ் வருமா? வராது. அப்ப ஜிம் மெம்பர்ஷிப் எடுக்கணும். அது எங்க எடுக்கணுன்றத அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கே அது பண்ணணும், சரியா? இப்போ ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டோம். இப்ப எடுத்தா போதுமா? எல்லாமே வாங்கிட்டோம், அதற்கான விஷயங்கள், ஷூல இருந்து எல்லாமே, ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஷூவும் ட்ரெஸ்ஸும் போதுமா? கையில மெம்பர்ஷிப் இருக்கு, காசு கட்டி எடுத்தாச்சு, 1 மாசம் அல்லது 1 வருஷம். எப்பயுமே 1 வருஷம் மெம்பர்ஷிப் போகவே போகாதீங்க, சரியா? முதல்ல 1 மாசம் மெம்பர்ஷிப் போங்க. இது மாதிரி ஏகப்பட்ட மெம்பர்ஷிப் என்கிட்ட இருக்கு, சரியா? 2வது விஷயம், இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? ட்ரெஸ், ஷூ எடுத்தாச்சு, பக்கா மெம்பர்ஷிப் இருக்கு, இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஜிம்முக்கே போல, எப்படி நான் ஃபிட்டா இருப்பேன்? சரி, ஜிம்முக்கு போறேன், இன்னைக்கு நாள் போறேன், ஒரு பர்சனல் ட்ரைனரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஜிம் காஸ்ட் மட்டும் இல்ல, ஒரு பிரைவேட் ஒரு பர்சனல் ட்ரைனர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப அவர் சொல்றத நான் கேட்கணுமா அல்லது நான் என்ன பண்ண போறேன்? ஒரு நாள் போயிட்டேன், இன்னைக்கு சண்டேன்னு வச்சுப்போம். சண்டே நான் போயிட்டேன். மண்டே எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, நான் போல. இப்ப என்னவாகும் அந்த டாஸ்க், அந்த கோல், அந்த ஹேபிட்? இதுக்குதான் சைன்ஃபெல்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்றோம், ரைட்? சிம்பிளான விஷயம் தான். 30 நிமிஷம் நான் இந்த டாஸ்க ஹேபிட்டை பண்ணுவேன். இதுதான் நான் இது கொண்டு வந்தேன். கோல்டன் அவர்ல மினிமம் 1 hour பண்ணுவேன். அதுலயுமே ஒரு வாக்கிங் மாதிரி, ஒரு எக்ஸசைஸ் மாதிரியான விஷயங்களை வச்சிருக்கேன், ரைட்டா? இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல் விஷயம் 30ல இருந்து இப்ப 30 நிமிஷம் மட்டும் ஒரு ஜிம்முக்கு போறதை வைக்க முடியுமா? அந்த ஜிம் உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கலாம் அல்லது தூரமா இருக்கலாம். நீங்க ஆபீஸ் போற அந்த மாதிரி கூட ஜிம்மை சூஸ் பண்ணலாம். உங்க வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் நடுவுல இருக்க ஜிம்மை சூஸ் பண்ணீங்கன்னா பக்கத்துல இருக்க ஜிம்மை சூஸ் பண்ணாம அங்கேயே போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ண முடியுமா அல்லது ஆபீஸ்ல போயிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பிளானை நீங்க எடுத்துக்கணும். இது மாதிரி நான் பண்றேன், அப்ப சக்சஸ் அதிகமா வரும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இல்லாம உங்கள் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் நடுவுல இருக்க ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணணும். அங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அது ஏதோ ஒண்ணு, ஒரு பார்க்கோ, வாக்கிங், ஏதோ ஒண்ணு, ரைட்டா? நீங்க தான் இதெல்லாம் முடிவு பண்ணணும். இப்ப போயிட்டு வர்றதுக்கான நேரம் என்ன, அதையும் ஆட் பண்ணணும். அங்க நான் ஒர்க் அவுட் பண்ண போறது 30 மினிட்ஸ், போறதுக்கு எனக்கு 30 மினிட்ஸ், அப்போ 1 hour இங்கே ஆயிடுச்சு. அங்க இருந்து ஆபீஸ் போறதுக்கு 1 hour, அப்ப 1.5 hours அடுத்த 30 நாட்கள் இந்த கம்ப்ளீட்டா அக்டோபர்ல நான் பண்ண போறேன் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப இந்த மாதிரியான தெளிவான இலக்கு ஒரு நம்ம பிக்ஸ் பண்றோமா எதுலயாவது ஒரு விஷயத்துல? சாதாரண விஷயம். இது எவ்வளவு எலாபரேட்டா எடுத்துட்டு போறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிசிக்கல் காலண்டரை யூஸ் பண்ண போறோம். இது எங்க யூஸ் பண்ண போறோம் நல்லா கவனிங்க. 2 இடத்துல யூஸ் பண்ண போறோம். காலண்டர் என்பது காலண்டரா இருக்கணும்னு அவசியம் இல்ல.
நீங்க ஒரு பிரிண்ட் அவுட்டே எடுக்கலாம். எனக்கு தேவை அக்டோபர்ல இருக்க 1ல இருந்து 30 வரைக்கும் வரிசையா எழுதிருக்கும். 31 ஏதோ ஒண்ணு எழுதி அந்த 30 நாள் வச்சுப்போம். இதுல 1, 2, 3, 4 காலண்டர் பெருசா தெரியணும். அதை நீங்கள் எங்க பாக்குறீங்களோ எழுதி ஒட்டிருக்கணும். எப்படி வந்து நம்மளோட இலக்குகளை அடைவதற்கு நம்ம விஷன் போர்டை யூஸ் பண்றோம். யாருக்கு விஷன் போர்டு தெரியலனாலும் இந்த ஜூம்ல எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்து நீங்க கேட்கணும் விஷன் போர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தெரியாமலே கடந்து போகாதீங்க, சொல்லி தரதுக்காக நான் இருக்கேன். ரைட்டா? அப்ப விஷன் போர்டு எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அது போல இந்த காலண்டரை வந்து பெருசா பிரிண்ட் அவுட் எடுத்து நாம எங்க தூங்கி எந்திரிக்கிறோமோ எங்க அதிகமா பாக்குறோமோ அங்க ஒட்டி வைக்கணும். உங்கள் அலுவலகத்துல ஒட்டி வைக்கிறது தப்பே கிடையாது. யாரும் உங்களை கேட்க போறதில்ல, கேட்டாலும் தப்பு இல்லை, சொல்லலாம், சொல்லாம கூட போகலாம், அது நம்மளோட இஷ்டம். இப்ப 2 இடத்துல பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டணும். இல்ல 1 பிரிண்ட் அவுட் எடுத்து அட்லீஸ்ட் ஜெராக்ஸாவது எடுக்கு. எவ்வளவு எடுக்க போறோம் பிரிண்ட் அவுட்? ஒரு 10 ரூபா ஆகுமா? உங்கள் வாழ்க்கையை மாற்ற போற விஷயம். முதல்ல ஒரு ஜிம், உடம்பை குறைப்பதற்காக ஒரு ஜிம் மெம்பர்ஷிப், அதுக்கான மெட்டீரியல் எடுத்தாச்சு. இப்ப எந்த இடம் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு காலண்டரை பிக்ஸ் பண்றோம். சரி, என்னால காலண்டர்லாம் ஒட்ட முடியாது, எனக்கு வீட்டுல ஆபீஸ்ல ஒட்ட முடியாது அப்படின்னா நீங்க அதோட டிஜிட்டல் வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப் நிறைய இருக்கு. நான் பேசிக்கா ஒரு சிம்பிள் ஆப் சொல்றேன், கூகுள் கீப். ரைட்? நான் கூகுள் கீப்பை ரொம்ப அதிகமா யூஸ் பண்றேன். இதை விட நல்ல ஆப் இருந்தா நீங்களே சர்ச் பண்ணி தேடி எடுத்து யூஸ் பண்ணிங்க. சரியா? கூகுள் கீப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் எப்பயுமே காலைல எவ்வளவு நேரம் எந்திரிக்கிறேன், அதுக்கு முதல் நாள் எவ்வளவு நேரம் தூங்குறேன், இதை நான் மேட்ச் பண்ண ட்ரை பண்றேன். எந்த அளவுக்கு நம்ம வந்து எவ்வளவு நேரம் முடிச்சிட்டு இருக்கோம், எவ்வளவு நேரம் தூங்குறோம், முடிச்சிட்டு இருக்க நேரத்துல எவ்வளவு ப்ரொடக்டிவா இருக்கும், இதுதான் நான் வந்து கூகுள் கீப்பை நான் யூஸ் பண்றேன். 3:45 நான் எந்திரிச்சிட்டேன், குளிச்சிட்டேன், இப்ப நான் ஜிம்முக்கு போறேன். 4:30 ஜிம்முக்கு போயிட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்? கோல்டன் அவர் முடிச்சுட்டு தான் போ. 5 o'clock ஜிம்முக்கு போயிட்டேன், 5:30 போயிட்டேன், 5:30 to 6:30 நான் ஜிம்ல தான் இருக்கேன். இப்ப இந்த விஷயத்தை நான் என்ன பண்றேன்னா ஒரு டிஜிட்டல் வெர்ஷன்ல எழுதுறேன். 3:45 எந்திரிக்கிறேன், கோல்டன் அவரை ப்ராப்பரா பண்றேன், 5 to 6 நான் ஜிம்ல இருக்கேன், 6:30 ஆபீஸ் போயிடுறேன். சரியா? என்னோட வேலைகள் 6:45 ஆரம்பிக்குது. இதுதான் இன்னைக்கு என்னோட ரொட்டீன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் 3:45 to 6:45 என்ன வேலை பண்ணிருப்பாங்க? தூங்கிருப்பாங்க, நேரத்தை இழந்திருப்போம். தூங்குவதற்கு உறங்குவதற்கு நிறைய நேரம் இருக்குது. நம்மளுடைய சிமெட்ரின்றது கல்லறையில, அதாவது தூங்குவதற்கு நிறைய நேரம் இருக்கிறது கல்லறையில். அங்க நம்மளை யாரும் எழுப்ப போறது இல்ல, நிம்மதியா தூங்கலாம். சரியா? அந்த நிம்மதியான தூக்கத்தை இப்ப தேட வேணாம், நமக்கு தேவை நிம்மதியான வாழ்க்கை. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஒரு கோலை செட் பண்ணிட்டேன், அதற்கான விஷயத்தை பண்ணிட்டேன். 2வது ஒரு காலண்டரை யூஸ் பண்றேன். அடுத்தது இந்த காலண்டர் வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கணும், அல்லது டிஜிட்டல் வெர்ஷன் ஃபுல்ஃபில்லா இருக்கணும். இந்த இடத்துல என்ன எழுதுறோம், இன்னைக்கு அந்த டாஸ்க ஹேபிட்டை நான் பண்ணனா இல்லையா, க்ளோஸ் பண்ணனா இல்லையா. ஒண்ணு பண்ண இல்ல, பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் 100% சில நேரம் ஒர்க் அவுட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க, சில நேரம் நீங்க கிவ் அப் பண்ணிருப்பீங்க. அந்த ஜிம் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரைவேட் பர்சனல் ட்ரைனர் வந்து செமையா இருக்கும். நான் யாருன்னே அவருக்கு தெரியாது. சரியா? நான் அவர் கொடுக்குற மோட்டிவேஷனை பார்க்கும்போது அது 100 மடங்கு இருக்கும், செமையா இருக்கும். சார் 2 ஸ்டெப் ப்ளீஸ் பண்ணுங்க, முடியும் 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 அப்படின்னு நினைப்பேன். இதுதான்டா உலகம் ஃபுல்லா நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒருத்தண்டியும் அப்படின்னுவேன். இப்ப அது வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கும். அவங்க கொடுக்குற புஷ் வந்து வேற மாதிரி இருக்கும். சார் ஜஸ்ட் 5, ஒரு 5, 4, 3, 2, 1, வெரி குட் சார், சூப்பர் 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 அப்படின்னும் போது அச்சீவ் பண்றேன் மாஸ்டர், விட்டுருங்க என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இல்ல சார் பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் 5, 4, சூப்பர் சார், வெரி குட் பண்ணுங்க. இதோட என்ன மோட்டிவேஷன் இருக்கு? அங்க ஆரம்பிக்குது மோட்டிவேஷன். புரியுதா? நீங்க உடம்புக்காக போனீங்க, அந்த கன்வர்ஷன் வந்து மைண்டுக்கு மாறுது. முடியும் ஒருத்தர் சொல்றாருல, அந்த மாதிரி ஒருத்தர் வச்சிருக்கோம்ல, செமையா இருக்கும். காலையில வெளில வரும்போது வேற மாதிரி இருக்கும். அந்த வேர்த்து கொட்டி போய் வெளியில வந்து அந்த காரை எடுக்கும் போது அப்படியே ஒரு வேற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று பண்றேன் ஆபீஸ்ல அப்படின்னு தோணும். கண்டிப்பா யாராவது ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க, டிப்ரெஷன்ல இருந்தீங்க, டார்கெட்ல இருக்கீங்க, கமிட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா தயவு செய்து உடலை வருத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. நீங்களே ஒரு செல்ஃப் டார்கெட் வச்சு வாக்கிங் போங்க, பார்க்க சுத்துங்க, பீச்சுக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. பண்ணாம இருக்காது. எந்த அளவுக்கு நீங்க உடம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்றீங்களோ மைண்ட் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். இது நீங்க வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா உங்களை வீட்டை விட்டு வெளில அனுப்பாது, உங்களால ஜிம் மாதிரி எதுவும் போக முடியாது. முதல்ல அதை உடைக்கணும், இந்த பிரேக் த பேரியர். நான் முதல்ல வீட்டை விட்டு வெளில போகுது. ஒரு சூழலுக்குள்ள போயிட்டீங்கன்னா அடைஞ்சு கிடக்கிறது, முடங்கி கிடக்கிறது, ரூம்குள்ளே கிடக்கிறது, பெட்லயே கிடக்கிறது, மொபைலே பாக்குறது தேவையே இல்லைன்ற. மொபைல் இல்லாம வாழ பழகுங்க, காலைல எழுந்து வெளில போங்க, எல்லாத்தையும் பாருங்க. பியூட்டிஃபுல் மெட்ராஸ், அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு உங்க ஊருக்கு வெளியில போய் பாருங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, காலண்டரை எடுத்துட்டோம், இந்த இடத்துல நான் பண்ணலையா, எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா பண்ண,
ஒரு 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 3 எக்ஸசைஸ் நான் நீங்க பண்றேன்னு வச்சுப்போம் வெயிட் லாஸ்க்கு, ரைட்டா? அதுல 2 நல்லா பண்ணேன், 1 சுமாரா பண்ணேன். இப்ப என்னோட பர்சனல் ட்ரைனர்ட்ட நான் கேட்பேன், நான் எங்க சொதப்புறேன் மாஸ்டர்? அப்ப அவர் சொல்லுவாரு, ஒண்ணும் இல்ல சார், நீங்க சொதப்பலாம், நல்லா பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். சூப்பர் சூப்பர், வெரி குட், பண்றேன் மாஸ்டர், ப்ளீஸ் நல்லா பண்றேன், நீங்க நல்லா என்ன என்கரேஜ் பண்றீங்க மாஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு. அதாவது நமக்கு என்கரேஜ் பண்ண யாராவது இருக்காங்களா? யோசிங்க. இப்ப 3வது விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். இதுல வந்து நம்ம ஒரு டாஸ்க் எப்படி பண்றோம் அப்படின்னா, 3 விஷயம் பண்ணணும், அதுல 2 நல்லா பண்ணிருக்கேன், அப்ப 1 நல்லா பண்ணல. எது கஷ்டமோ அதுல நீங்க மாஸ்டர் ஆனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. உங்களுக்கு ஒரு பண கஷ்டம், கேஷ் ஃப்ளோ கஷ்டம், அதுல நீங்க மாஸ்டர் ஆனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. 2வது நீங்க மாஸ்டர் ஆன பின்னாடி அதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் ஜெயிச்சிருவீங்க. கேஷ் ஃப்ளோ இஸ் த கிங் ஆஃப் பிசினஸ். பண வரவு வந்துகிட்டே இருக்கணும், சரியா? அதான் மேட்டர், ரைட்? அடுத்தது இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இதை நம்ம வந்து எழுதும் போது ஒருவேளை வெட்னஸ்டே ஒரு மிக வெளியூர் போயிட்டீங்க, இப்ப அந்த ஜிம்முக்கு போக முடியாது, வெளியூர்ல போன போது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எது எதெல்லாம் ஜிம்ல பண்ண முடியுமோ அதுல சிலது ஹோட்டல்ல பண்ணலாம், நீங்க தங்கி இருக்க ஹோட்டல்ல. ஆனா இந்த இடத்துல எங்க ஒரு மிஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு -5 டிகிரி கண்ட்ரிக்கு போயிட்டோம்னு வச்சுப்போம், வேற கண்ட்ரிக்கு போறோம், ஜெட்லாக் இருக்கு, நமக்கு வந்து மாறி மாறி போறோம், 18 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் எல்லாம் போறோம். அப்ப ஹோட்டல்ல போய் சேர்ந்த உடனே உடம்பு டயர்டா இருக்கும் இல்ல, ஒரு மாதிரி டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல மைண்ட் என்ன தோணும்? ஜிம்முக்கு போகும்போது பண்ணிக்கலாம், இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கதான் நம்மளோட தோல்வி ஸ்டார்ட் ஆகுது. எதெல்லாம் ஜிம்ல பண்ணமோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹோட்டல் ரூம்ல பண்ண முடியுமான்னு பார்க்கணும். முதல்ல நாம தான் நம்மள்ட்ட தோத்து போறோம். நமக்குள்ள ஒரு சாத்தான் இருக்கு. அந்த சாத்தான் என்ன சொல்லுது? ரொம்ப லாங் ஜெர்னி வந்திருக்க, கொஞ்ச நேரம் தூங்குப்பா, இப்ப என்ன பண்ணலன்னா என்னப்பா, மெட்ராஸ் போய் பண்ணிக்கலாம்பா, முடியுதாங்க? அங்கதான் நம்ம தோக்க ஆரம்பிக்கிறோம். திரும்ப வந்தோம், அங்க ஒரு 3 days இருக்கும், நம்ம ஏதோ ஒரு கண்ட்ரில 4 days 5 days இருக்கும். திரும்ப ரிட்டர்ன் வரும், திருப்பி ஜிம்முக்கு போக மாட்டோம். ஏன்னா திருப்பி ஒரு 18 ஹவர்ஸ் டிராவல் வந்திருக்கும், நமக்கு வந்து டைம் டிஃபரன்ஸ் இருக்கு, தூங்கணும். ஒரு நாள் தானே, நாளைக்கு போய்க்கலாம், சரி சண்டே தானே, மண்டேல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம், சண்டே தான், நீ சண்டே காலைல தான் வந்திருக்கோம், இறங்கி இருக்கோம், ஒரு நாள் தானே, ஒரு நாள்ல ஒன்னும் குறைஞ்சிட போகுது. இது நம்மளுடைய அடுத்த கட்ட தோல்வி. அதான் சொன்னல, மலேசியாவில் லெக்சஸ் வாங்காம இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுதுன்னு சொன்ன பாருங்க. அது போல வாழ்க்கையில ஜெயிக்காம இருக்க நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. பணத்தை கட்டியாச்சு, போகணுமா இல்லையா? இதை நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 1 வாரம் ஆகும். இந்த மாதிரி பண்ணவங்க திரும்ப ஜிம்முக்கே போக மாட்டாங்க. இதுக்கு நான் தான் ஒரு எக்ஸாம்பிள், சரியா? இது என்னோட லைஃப் ஸ்டோரி. இப்ப நான் சொன்னது எல்லாமே நான் பண்ணது. என்கிட்ட நிறைய ஜிம் மெம்பர்ஷிப் இருக்கு, எதுலயுமே நான் ஒழுங்கானவன் கிடையாது. இப்ப இதை உடைக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்டை நான் யூஸ் பண்றேன், நீங்களும் பண்ணு. எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ பிரேக்கே ஆக கூடாது, அதான் சொல்றேன். ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகணும், அந்த காலண்டர்ல நீங்க டிக் அடிச்சிருக்கணும். அதுல என்ன எழுதிருக்கணும்? 60% ஓகே, 20% ஓகே, 3க்கு 2 ஓகே. இத மாதிரி நீங்க எழுதும் போது உங்களுக்கு தெரியும், டே 1 3க்கு 3 ஓகே, டே 2 3க்கு 3 ஓகே, டே 3 3க்கு 1 தான் ஓகே, 2 மிஸ் பண்ணிட்டோம். அப்ப இத பண்ணணும். எது உங்களை கஷ்டப்படுத்துகிறதோ அதுல நீங்க மாஸ்டர் ஆகணும். எந்த பால் உங்களை போல்ட் ஆகுது, பவுன்சரா அல்லது யார்கரா, அதுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். கிரிக்கெட்ல என்ன பண்றாங்க? அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க பண்றாங்க. வாழ்க்கையில் அவுட் ஆகாம இருக்க நம்ம என்ன பண்ணோம்? தோல்விகள் வரும், இன்கன்சிஸ்டன்சி வரும், சேலஞ்சஸ் வரும், கிளைமேட் மாறும், ஜெட்லாக் வரும், எது வேணா வரும். ஆனா எது வேணா மாறலாம், நீங்க மாறக்கூடாது, சரியா? இப்ப இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு இந்த இடத்துல ஒரு டெக்னிக் நான் யூஸ் பண்றேன், என்ன தெரியுமா? இதை வந்து என்னுடைய கொலீக்ஸ்டையோ அல்லது நான் வந்து ஒரு ஒரு எக்ஸ்லயோ ட்விட்டர்லயே அதை போடுறேன், டே 1 ஜிம், டே 2 ஜிம்னு போடுறேன் அப்படின்னா, 3வது நாள் நான் போகல அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்க. இப்ப எல்லாம் கேட்பாங்களே, என் ஆபீஸ்ல கேட்பாங்க, என்ன போயிருக்க மாட்டீங்களே, தெரியும் 2 நாள் தான் போவீங்க, போக மாட்டீங்க. இதுக்காகவே நான் என்ன பண்றேன் சொல்றேன். சில பேர் சொல்லாம இருப்பாங்க. இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட்னு சொல்றேன். இதுதான் சொல்றது, உங்களோட இலக்குகளை போய் நம்ம சொல்றோம். ஒரு வருஷத்துல வந்து நான் அந்த ஒரு வீடு வாங்க போறேன் இந்த இடத்துலன்னு சொல்றோம். என்னப்பா பாக்குறவன் என்ன கேட்பான்? உங்க கூட இருக்கவன் என்ன கேட்பான்? பாக்குறவன் என்னைக்கா ஒரு நாள் தான் பார்ப்பான். ஆனா கூட இருக்கவன் என்ன பண்ணுவான்? கேட்பான், என்னாச்சு வீடு வாங்குறேன்னா, வாங்கிட்ட போல இருக்கு, வாயில வடா என்னப்பா அப்படின்வான். அது பெரிய மோட்டிவேஷன், அது ஒரு கேட்டலிஸ்ட். உங்களால வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியா காலம்ல டிக் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா இதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, உங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அப்படி யாரும் பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சோசியல் மீடியால எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கும். ஐயோ 3 நாள் பண்ணோம், 4வது நாள் பண்ணல, 2 நாள் பண்ணல. இந்த இன்கன்சிஸ்டன்சியால தான் நிறைய பேர் தோத்து போறாங்க லைஃப்ல. தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்ணா ஜெயிச்சிடலாம், அதை பண்ண விடாம ஒரு சாத்தான் தடுக்குது. அதுதான் நம்மளோட மைண்ட் செட், அந்த லேசி மைண்ட் செட். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இந்த செயினை வந்து பிரேக் பண்ணவே கூடாது. இந்த செயினை பிரேக் பண்ணவே கூடாது. இது என்ன சொல்றாங்க, இந்த ரூலுக்கு இன்னொரு பேரு, சரியா? அதை நம்ம நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது
முதல்ல நான் சொன்னது என்னன்னா, சைன்ஃபீல்டு ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ரெட்ல போட்டு எழுதணும். அதாவது டிபிசி ரூல் அப்படின்னு சொல்றாங்க. டிபிசி, டி ஃபார் டோன்ட், பி ஃபார் பிரேக், சி ஃபார் செயின். டிபிசி, டிபிசி சரியா? டிபிசி டி ஃபார் டோன்ட், பி ஃபார் பிரேக், சி ஃபார் செயின். டிபிசி ரூல் என்ன அப்படின்னா, சைன்ஃபெல்டோட ஸ்ட்ராட்டஜியை இந்த ரூல் மூலம் கொண்டு வராங்க. டோன்ட் பிரேக் த செயின் ரூல், டோன்ட் பிரேக் த செயின் ரூல். இது ஏன்னா நம்ம வந்து பிரேக் பண்ண போறது இல்ல, பிரேக் பண்ணிட்டோம் ஆனா பிரேக் பண்ணக்கூடாது. இந்த ரூலுக்கோட பேரே இதுதான், டோன்ட் பிரேக் த செயின் ரூல், ரைட்? இது என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க, ஒரு டாஸ்க கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இந்த அதாவது இந்த செயின் க்ரோ ஆகல, இந்த செயின் வந்து க்ரோ ஆகணும். டே 1, டே 2, டே 3, டே 4. எல்லா பிசினஸுமே, எல்லா சக்சஸ் ஸ்டோரியுமே ஒரு செயின் தான். எல்லா சக்சஸ்ஃபுல் ஆக்டிவிட்டியுமே ஒரு செயின் தான். செயின் பிரேக் ஆச்சுன்னா உங்க ஒய்ஃபுக்கு, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புது செயின் வரப்போறதே இல்லை. புரியுதா? செயின் பிரேக் ஆகக்கூடாது, சொத்து வராது, வெல்த் வராது. அப்ப அந்த செயின் பிரேக் ஆகாம எடுத்துட்டு போகணும். சரியா? எந்த அளவுக்கு அந்த செயின் நீண்டுகிட்டே போதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் பணமும் செல்வ வளங்களும் நம்ம வீட்டுல இருக்கும். அப்ப செயினை பிரேக் பண்ண கூடாது. டோன்ட் பிரேக் த செயின், இதுதான் வந்து ரூல். சரியா? இந்த செயினை கண்டினியூ பண்ணீங்கன்னா டே 1 சூப்பர், டிக்கெட் சீன் வெரி குட், எக்ஸலன்ட், சூப்பர்மா, போயாச்சு. 2வது நாள் 3வது நாள் நீங்களே ஒரு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணலாம். சரியா? இது அதாவது இன்னொன்னு சொல்றேன், இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோல்டன் அவரையே 21 டேஸ் நீங்க பண்றீங்கன்னு வச்சுப்பேன், இதை ஒரு காலண்டரை பிக்ஸ் பண்ணுங்களேன். காலண்டர்ன்றது 1 2 3 ஒரு கட்டம் போட்டு இருக்குது. இதை நீங்க கூகுள்ல போய் ஒரு சர்ச் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். கோல்டன் அவரையே நீங்க டிக் பண்ணலாம். டே 1, டே 2, டே 3 எழுதலாம். கோல்டன் அவர்ல இருக்க 10 ஸ்ட்ராட்டஜியும் பண்ணீங்களா, 10க்கு 4, 10க்கு 3, 10க்கு 6, 10க்கு 8, 10க்கு 10 சூப்பர்மா, இதை எடுத்துட்டு போனோம். 10க்கு 6 நாளைக்கு 4 கரெக்டா பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது இதுல என்ன 3x ஃபார்முலா இருக்குன்னு சொல்றாங்க. என் குரு சொல்லுவாங்க. ஏன்னா 3x என்ன அப்படின்னா, இந்த 21 நாட்களை நீங்கள் 3 நாட்களாக 3 செக்மெண்டா பிரிக்கணும். 7 நாள் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப முடியல, கஷ்டமா இருக்குன்னா நீங்க ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். ஆனா அந்த 7 நாள் ப்ராப்பரா பண்ணணும். முதல்ல 7 நாள், அடுத்த ஒரு 7 நாள், அடுத்த ஒரு 7 நாள். உங்களால 21 நாள் பண்ண முடிஞ்சா சூப்பர். 7 நாள் 2 நாள் ரெஸ்ட், 7 நாள் 2 நாள் ரெஸ்ட், 7 நாள் 2 நாள் ரெஸ்ட். இத பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அடுத்த ஸ்டெச் 7 நாள் 2 நாள் கிடையாது. கம்ப்ளீட்டா 21 டேஸ் முடிஞ்சிச்சு. இந்த 21 டேஸ் பண்ணும்போது இதை வந்து நான் நிறைய பேருக்கு நான் வந்து இந்த டாஸ்க சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபாரின்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பண்ணும்போது நான் பார்த்திருக்கேன், 100% ஒரு கேரண்டியை கொடுக்குறேன். 100% என் குரு அறிய சொல்றேன். இத மாதிரி நீங்க 7+2 7+2 7+2 பண்ணிட்டு ஒரே ஒரு சைக்கிள் 21 டேஸ் பண்ணி முடிங்க. உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு நான் ஒரு கேரண்டியை கொடுக்குறேன். 100% உங்களுடைய இது 7x, அதாவது 7x 7 மடங்கு சொல்ல 7% உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி 100% சத்தியமா இன்க்ரீஸ் ஆயிரும். நல்லா கவனிங்க. முதல் 21 நாள் டாஸ்க் முடிக்கும் போது உங்களுடைய கேஷ் ஃப்ளோ, உங்களுடைய டர்ன் ஓவர், உங்களுடைய ப்ராஃபிட், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி மினிமம் 7% சக்சஸ் ஆகும். இதை வந்து 15 வருஷமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நானும் பண்ணிருக்கேன். அப்ப யோசிச்சு பாருங்க, 7% சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே. நல்லா கவனிங்க. உலகத்தோட ரீட்டைல் ப்ராஃபிட்டே 8%. அதை நீங்க உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நல்லா கவனிங்க. அடுத்த 21 நாள் பண்றீங்க, இப்ப என்ன ஆகும்? 7+7 14%. நல்லா கவனிங்க. வெறும் 15, அதாவது 2 செக்மெண்ட் 42 நாட்கள்ல உங்களோட ப்ரொடக்டிவிட்டியும், உங்களோட இன்கமையும், உங்களோட ப்ராஃபிட்டையும், உங்களோட கேஷ் ஃப்ளோவையும், டர்ன் ஓவரையும் 21 நாள் பிளஸ் 21 நாள்ல உங்களால 14% இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ரூலை நீங்க ஃபாலோ பண்ணா தயவு செய்து பண்ணு. ரைட்டா? இந்த ஐடியாவை அதான் சொல்றேன், இந்த செயின் பிரேக் ஆக நான் என்ன சொல்றேன், இந்த செயின் பிரேக் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க கஷ்டப்படுவீங்க. புதுசா வந்தவங்க வந்து எப்படா வந்து காலைல தூங்குவோம்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன். என்னோடு பயணிக்கிறவங்க, மினிமம் என் கூட ஒரு 3 மாசம் என்னோட வாய்ஸை கேட்டவங்க, தயவு செய்து இதை பண்ணாதீங்க. பிரேக் த செயின் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டா 21 டேஸ் பண்ணுங்க, ஒரு 7% ப்ராஃபிட் இருக்கு. அடுத்த ஒரு 21 நாள் பண்ணுங்க, 7% ப்ராஃபிட் இருக்கு. 3வது 21 நாள் பண்ணுங்க, அமேசிங் 21% ப்ராஃபிட் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? சரியா? 2வது, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு டெடிகேஷன் தேவை. D3 = சக்சஸ். டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன். டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன்.
அர்ப்பணிப்பு உணர்வு முடிஞ்சா. டிவோஷன் என்பது ஒரு டிவோட்டியா கடவுள் முன்னாடி கடவுளை பார்க்கும் போது ஒரு கர்ப்பகிரகம் பக்கத்துல முதலா நீங்க நிக்கிறீங்க. ஒரு ஆரத்தி காட்டுறாங்க அல்லது அமைதியா இருக்கும் போது யாரும் இல்லாத ஆரத்தி காட்டுறது, அவங்க வர்றது போறது டிஸ்ட்ராக்ஷனே வேணாம். நிறைய கோயில்கள் யாருமே இல்லாத கோயில்கள் இருக்கு, யாருமே இல்லாத கோயில்கள் இருக்கு. நீங்க மட்டும் உட்கார்ந்து நீங்களும் கடவுளும் பேசிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆறாவை கிரியேட் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிரியேட் ஆகும்ல, ஒரு நெகிழ்வுத்தன்மை. இது வந்து சாமி கிட்ட தான் இல்ல, உங்களுக்கு சர்ச் போனாலும் மாஸ்க் எங்கேயோ அது யார்கிட்ட கிடைச்சாலும் சரி, ஒரு நெகிழ்வுத்தன்மை. நீங்க உங்களை தாண்டி ஒரு இடத்த ஒரு மனசு வந்து அந்த ஒரு அந்த ஃபீலை சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல முடியாது. சரியா? உச்சகட்ட அன்பையோ காதலையோ காமத்தையோ பக்தியோ விவரிக்க முடியாது. அது விவரிக்க முடியாத ஒரு விஷயம் தான் உலகத்திலே ஒரு அட்டகாசமான விஷயம். அதை என்ஜாய் தான் பண்ண முடியும், சொல்ல தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். இதை மட்டும் நீங்க பண்ணி பாருங்களேன். இதை மட்டும், அதாவது இந்த எப்படி வந்து கடவுளுக்கு முன்பு இருக்கிற ஒரு பக்த டிவோட்டி போல டிட்டர்மினேஷன் என்பதுன்னா வெறித்தனமா ஒரு முடிவை எடுத்துட்டேன் ஜெயிச்சிருவேன். இந்த மாதிரி D3 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியா நீங்க பண்ணீங்க அப்படின்னா 100% சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய விஷயமா மாறும். இந்த ஹேபிட்டை நீங்க கத்துக்கிட்டீங்க, டோன்ட் பிரேக் த செயின் பாலிசியை கத்துக்கிட்டீங்க, ரூல்ஸை கத்துக்கிட்டீங்க, இது மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களோட மாற்றத்தை உங்க கூட இருக்கவங்க பார்ப்பாங்க, உணர்வாங்க. ஏதோ ஒண்ணு பண்றேன், இன்னொன்னு சொல்றேன், கோல்டன் அவரை ப்ராப்பரா நீங்க பண்ணும்போது உங்க முகம் க்ளோ ஆயிட்டே போகும். ஏன்னா நீங்க மைண்ட்ஃபுல்னஸ்ல ஆரம்பிக்கிறீங்க, பயங்கர கான்பிடென்ட். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் வருது, ப்ரெஷர் வருது அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கு நம்ம மனசு வந்து ரொம்ப திடமா இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு 30 வயசு 35 வயசு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. இப்ப ரீசெண்டா இப்ப நான் 5 மினிட்ஸ் இந்த ஜூம் ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு விஷயம் படிச்சேன். ஒரு ஐடி கம்பெனியோட சிஇஓ வந்து ஒரு ஸ்பாட்ல இறந்துட்டார், ஹார்ட் அட்டாக். அவர் ஏஜ் எக்ஸாக்ட்லி 40. அப்ப அவர் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருப்பாரு. நண்பர்களே, வாழ்க்கை ஒரு தடவை தான். இதை நீங்க ஸ்ட்ரெஸ் உள்ள எதை வேண்டுமானாலும் ஃபேஸ் பண்ண முடியும். அதற்காக நீங்க ஸ்ட்ரெஸ் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. நாம உயிரோடு இருந்தாதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிசினஸ் குடும்பத்துக்கு நாம தேவை. ஸ்ட்ரெஸ் உள்ள விடாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அப்படியே பரவி 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 ஐயோ என்ன பண்ண போறேன், எது வேணாலும் நடக்கட்டும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பயத்தை உள்ள விட்டுட்டீங்கன்னா சின்ன விஷயம் கூட பெருசாயிடும். பயம் இல்லாத போது பெரிய விஷயம் கூட பயம் இல்லாம இருப்போம். அசால்ட்டா அடிச்சு தூக்கொண்டான்னு தோணும். பயத்தை உள்ள விட்டுட்டீங்க, சின்ன விஷயம் பயங்கரமா இருக்கும். வேணாம். அதான் சொல்றேன், அந்த இடத்துல என் குருவை நினைச்சுப்பேன், நான் இருக்க உனக்கு வேற என்ன வேணும். அதுதான் யாம் இருக்க பயமே. புரியுதா? யாம் இருக்க பயமே. எதுக்கு பயப்படுற? உன்னை பயங்காட்ட யார் இருக்கா? இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இது. அதான் சொல்றேன், ஜஸ்ட் ஸ்லிப் நாட் எ ஃபால் மாதிரியே இதெல்லாம் வந்து உங்களை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி பாக்குற ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் நீங்க ட்ரிகர் ஆகக்கூடாது. ட்ரிகர் பண்ண நீங்க நீங்க அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னா தானே உங்களோட வார்த்தைகள் எனக்குள்ள போனாதான் நான் பாதிக்கும். என்ன ஒரு முட்டாள் நீங்க சொல்றீங்க, சந்தோஷம். ஆனா அது எனக்குள்ள போனாதானே பாதிக்கும். அதனால சோவாட், அதனால என்னப்பா எல்லாருமே முட்டாள் தான்ப்பா, இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம அறிவாளிப்பா, கரெக்டா சொன்னப்பா, என்ன புரிஞ்சு வச்சிருக்க நீ தான்ப்பா, கை கொடுப்பா, டீ குடிக்கலாமா. அவன் முட்டாள் சொல்லிட்டான், அதனால என்னப்ப யாரோ யாரையும் எதுவும் சொல்லவும் முடியாது. என் குரு சொல்லணும் முட்டாள் நீன்னு சொல்லிட்டு, அதுக்குதான்மா வந்திருக்கேன்னு நான் சொல்றேன். நான் முட்டாள்மா, என்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன் காலடியில வந்து விழுந்திருக்கேன், என்ன முட்டாள புத்திசாலி ஆக்கிறேன், அதுக்குதான் வந்திருக்கேன். நீ சொல்றதெல்லாம் செய்வேன், உன்னை விட்டு போக மாட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்ப யாரு சொல்லணும் உங்களை பத்தினா, உங்களுக்கு மேல இருக்கவன் சொல்லணும். உங்க கூட இருக்கவன் கீழே இருக்கவன் சொல்லக்கூடாது. உங்களை ஒருத்தர் நெகட்டிவ் பண்றான், டிஸ்கரேஜ் பண்றானா அவன் மேல இருக்கவன் பண்ண மாட்டான். அப்படி அவன் பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இது வந்து ஒரு நெகட்டிவ் மோட்டிவேஷன். ஒரு டாட்டும் உன்னால பண்ண முடியாது, கிழிக்க முடியாது, போடாடி உன்னால 21 நாள் பண்ண முடியாது, கிளம்புடா. இது யார் சொல்றான்னு இருக்கு. உனக்கு கூட இருக்கவனா கீழே இருக்கவனா உன்னை அவன் டிஸ்கரேஜ் பண்ணி காலி பண்ணி பாக்குறான். ஆனா மேல இருக்கவன் சொன்னானா நீங்க பண்ணணும்ன்றதா சொல்றான். யாரு எதுக்காக சொல்றான்னு யோசிங்க. எல்லாருக்காகவும் மாறாதீங்க. யாரோ ஒரு கிளைண்ட் போன்ல சொல்றான், அதுக்காக ஒருத்தங்க நம்ம ஃபீல் பண்றாங்க, அழறாங்கன்னா என்ன மாதிரி மென்டல் எபிலிட்டி? யாரும் நம்மளை அழ வைக்க கூடாது, நாம தான் அடுத்தவனை அழ வைக்கணும். புரியுதா? இப்ப என்ன, இப்ப சோவாட் என்ன பண்ணிட முடியும்? நீங்க அதாவது பயசூழல் வரும்போது முன்னாடி இருக்க சின்ன ஆள் இருப்பான், அவன் கூட ஒரு சாதாரண ஆள் கூட அப்பா நகரா தெரியும். அதெல்லாம் வேணாம். அதற்கு நீங்க கன்சிஸ்டன்சியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து இந்த மாதிரி டே டு டே, அதுக்கு ஜிம்மு போற மாதிரி விஷயங்கள், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாருடைய வார்த்தைகளும் உங்களை காயப்படுத்த கூடாது, அவ்வளவுதான், முடிச்சு. குருவை வார்த்தைகளை தவிர அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதனால நண்பர்கள் அதை விட்டுருங்க. இப்ப இதை கன்சிஸ்டன்சியா நம்ம ஒண்ணு பண்றோம். எப்படி பண்றோம் அப்படின்னா,
நேத்திய விட இன்னைக்கு பெட்டரா பண்றோம். நேத்து வந்து 10க்கு 6, இன்னைக்கு 10க்கு 7க்கு ட்ரை பண்றோம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணணும். முதல்ல இதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை, பொறுமை. நம்பிக்கை வை. நான் ஜெயிப்பேன்டா, ஒரு நாள் பெரிய ஆளா வேண்டாம், அந்த நாள் ஜஸ்ட் 1 இயர் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றேன், நம்பர் 1 நானு. இதுல இவ்வளவு இந்த எந்த டாஸ்க் வச்சிருக்கீங்களோ அதுல 1. அதுக்கு 2வது விஷயம் பொறுமை வேணும். அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு செயல்கள்ல வெறித்தனம் இருக்கணும், ஆனா ரிசல்ட்ல பொறுமை இருக்கணும். 3வது, யாரு வந்து நம்மளை இன்டராக்ட் பண்ணாலும் பொறுமையா அவங்கள ஹேண்டில் பண்ணும். கோவப்படுறது ஈஸி, வண்டியை வேகமா ஓட்டுறது ஈஸி. வண்டியை வந்து நேத்து ஒரு ரிலேட்டிவ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பையன் வண்டி ஓட்டுறானம்மா. எப்படி ஓட்டுறானம்மா, யாருமே அவன் கூட வந்து உட்காந்து போக முடியாதம்மா, அந்த அளவுக்கு செம்ம தாறுமாறா தெரிக்க விடுறானம்மா. எனக்கு வந்து காமெடியா இருந்தது கேட்கும் போது. யாருமே கூட உட்காந்துட்டு போகாத அளவுக்கு ஒருத்தன் வண்டி ஓட்டுறானா, அவன் முதல்ல நாளைக்கு என்ன ஆக போறான். 2வது விஷயம், அவன் உட்காரவே கூடாதா, உட்காரவன் என்ன ஆவான். அவன் ஒருத்தனுக்கு பயத்தை கிரியேட் பண்றான். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னுடைய ஆரம்ப கால 2 வீலர் டிரைவிங்கும், அந்த வீலி பண்றேன்னு சொல்லுவேன், வீடியோல சொல்லுவேன், ட்ரிஃப்ட் அடிப்பேன்னு சொல்லுவான் கார்ல, காமெடியே தெரியுது. என்ன தெரியுமா, உங்களை நம்பி 4 பேர் கார்ல வரணும், அதுதான் டிரைவிங். உங்களை நினைச்சு பயந்து போய் நீங்க கண்ணாடி உடச்சு வெளில விடக்கூடாது, அது பேர் டிரைவிங் இல்ல. அதான் சொல்றேன், கமலா சொல்ற மாதிரி அருவா யார் எடுத்தாலும் யாராலையும் வெட்ட முடியும். அதே மாதிரி வண்டியை எவன் முறுக்குனாலும் வேகமா போகும். அதுக்கெல்லாம் வந்து கேஸ்ட் கம்யூனிட்டிலாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எவன் முறுக்குனாலும் போவோம் வண்டி. இது பெருமையா என்ன? யாரு ஸ்லோவா ஓட்டுறானா அவன் தான் ஜெயிச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. இது இருக்கு, இத்தனை வருஷம் ஆயிருக்கு. இதுதான் மெச்சூரிட்டி, புரியுதா? வேகமா ஓடுறது இல்ல, பொறுமையா ஓட்டுறது. வேகமா ஓட்டுறது இல்ல, பொறுமையா ஓட்டுறது. வேகமான வண்டியையும் ஒருத்தன் பொறுமையா ஓட்டுறானா, அதுதான் வாழ்க்கைன்னு புரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. என்ன இவனுக்கும் ஒரு ஞானோதயம் என்னைக்காவது வரும், ஐயா அப்படின்னு தோணும். ஒருவேளை பைக் ஸ்கிட் ஆகுது, யாரு அடி, யாருக்கு வலி, தாறுமாறா ஓட்டுறான் வண்டியை, இது ஒரு பாராட்டா? அதான் வேணாம். வண்டின்றது 2 வீலரே டேஞ்சரஸ், அதுல என்ன தாறுமாறா ஓடுறது, படுக்க வைக்கிறது, எடுக்கிறது, அதெல்லாம் வேணாம். அப்படி ரேசர் ஆகணும்னா நாம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரேசரா மாறி அங்க காட்டுறோம் நம்ம யாருன்றத, ரோட்ல காட்டக்கூடாது. சரியா? அது லாஜிக். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பில்ட் மொமெண்டம். மொமெண்டம் இல்லாத ஒரு செயல் சக்சஸை கொடுக்காது. இப்ப இந்த செயின் வளர்ந்துகிட்டே போகுது, இந்த செயினோட நீட்டிப்பு தன்மை வந்து நம்மளோட சக்சஸ் அப்படின்னு பாக்குறோம். இதற்கு ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, பிளே ஸ்டோர்ல போயிட்டு, ஆப் ஸ்டோர்ல போயிட்டு ஃப்ரீ சார்ட்னு போடுங்க. இதை நான் பண்றேன், நீங்களும் பண்ணணும்னு கேட்கிறேன். ஃப்ரீ சார்ட். ஃப்ரீ சார்ட்னு போடும்போது சில பேசிக்கான சார்ட் வரும். இதுல உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் போட்டு வைக்க முடியும். ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்ல நீங்க என்னென்ன விஷயங்கள்ல ப்ரொடக்டிவா இருக்கீங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் வருது, நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, டே 1 எவ்வளவு ப்ராஃபிட் வருது, கேஷ் ஃப்ளோ எவ்வளவு வருது, டர்ன் ஓவர் எவ்வளவு வருது, அடுத்த ஒரு 3 மாசம் இன்னொரு பிரான்ச்சை நீங்க இன்க்ரீஸ் பண்ண போறீங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை, அதுக்கு என்ன பண்ண போறீங்க, இது மாதிரி எல்லா விஷயங்களையுமே இந்த மொமெண்டத்தை வந்து ஃபாலோ பண்றதுக்கு ஃப்ரீ சார்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க 10க்கு 6 இன்னைக்கு எடுத்திருக்கீங்க, 10க்கு 7 போயிட்டீங்க, 10க்கு 9, இன்னைக்கு 10க்கு 2. அப்ப உங்களோட கிராஃப் கம்மி ஆகுது. விசுவல் ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, ஒட்டி வச்சிடறேன் முன்னாடி. அப்போ ஒரு பக்கம் என்னோட காலண்டர் இருக்கு, பிரேக் த செயின் காலண்டர் இருக்கு. 2வது, இந்த சார்ட்டை பார்க்கும்போது எனக்கு தெரியும் நான் வளர்ந்துகிட்டு இருக்கேன். அப்ப டே 1 இருந்து டே 2, இது வந்து சிம்பிள் விஷயம். பிரிண்ட் அவுட் எவ்வளவு ஆக போகுது, எவ்வளவு காசு ஆக போகுது. இதை உங்களால பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க அந்த ஆப்ல போய் பார்த்து, நான் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வைக்கிறேன், அப்பதான் தெரியும் நான் வளர்ந்துட்டு இருக்கேனா. அந்த கிராஃப் வளர்றத பார்க்கும்போது உங்களுக்கு சைக்காலஜிக்கலா, இப்ப சாமி படம் இருக்கு, ஒரு வீடியோல வந்து சாமியை பாக்குறீங்க, உங்க மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு, கோயில்ல பாக்குறீங்க ஒரு மாதிரி இருக்கு, ஒரு இமேஜா பாக்குறீங்க ஒரு மாதிரி இருக்கு. அப்ப பார்க்க 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 எந்த உருவத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்களோ அது மைண்டுக்குள்ள போகுது. அப்ப சார்ட்டை பார்க்கும்போது என்ன தோணும், ஒருவேளை உங்க செயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, வளர்ந்துகிட்டே போகுதுன்னா உங்களுக்கு ஹாப்பினஸ் வரும். ஒருவேளை 10க்கு 8ல இருந்து 10க்கு 3 ஆயிடுச்சு அப்படின்னும் போது உங்க கிராஃப் கம்மியாகும் போது நாம தப்பான இடத்தை நோக்கி போறோம், நம்ம சரியாகணும். அந்த கிராஃப் வந்து மைண்டுக்குள்ள வரும். புரியுதா? இந்த மொமெண்டத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய எஃபோர்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகு அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த சார்ட்டுடைய ரெப்ரசன்டேஷனும் உங்களோட மைண்ட் செட் ஹாப்பினஸும், நான் சொல்றேன், நம்மளுடைய அல்டிமேட் கோல் வந்து பணம் சம்பாதிப்பது அல்ல, பணக்காரனா இருப்பது அல்ல. நான் என்னோட பர்சனல் சொல்றேன். எத்தனை பேர் த ரியல் ஆண்டர்பிரனர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எத்தனை பேரை உங்கள் வாழ்க்கையில மாத்திருக்கீங்க, உங்களால மாற்றப்பட்டிருக்காங்க. இதுதான் ரியல் ஆண்டர்பிரனர். நம்ம எதையும் எடுத்துட்டு போறது இல்ல, சரியா?
தயவு செய்து அதிக சம்பாதிக்கணும், சொத்து சேர்க்கணும், பசங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக முதல்ல உங்களை நீங்க இழந்துடாதீங்க. உங்களோட ஆரோக்கியத்தை இழக்காதீங்க. யாருக்காக? உங்க பசங்களுக்காகவோ, கணவனுக்காகவோ, மனைவிக்காகவோ, அப்பா அம்மாக்காக முதல்ல உங்க ஆரோக்கியத்தை இழக்காதீங்க. நீங்க சாப்பிடாம சாப்பாடு செஞ்சு வைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த் இஷ்யூ, நாளைக்கு பெரிய இஷ்யூ மாறும். நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு சாப்பாடு செய்யுங்க, அவ்வளவுதான். இதுல வந்து ஒரு தாய் அது இதுன்னா நம்ம உடம்ப ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. மனைவி அதெல்லாம் ஒரு டேஷும் கிடையாது. ரெண்டாவது, ஹெல்த் சரியா இருந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க பர்சனலா குரோ ஆகிறீங்களோ அப்பதான் கூட இருக்கவங்க குரோ ஆகும். நீங்கள் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாத போது நீங்கள் அதை எப்படி உங்க ஃபேமிலிக்கு தர முடியும்? உங்களுக்கே ஹெல்த் இல்லை, நீங்க எப்படி தருவீங்க? ரெண்டாவது விஷயம், அதிக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போறதுக்கு காரணம் வந்து ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. பிக் ஃபேட் வெட்டிங், பொண்ணுக்கும் பையனுக்கும் கிராண்டா இந்த கிராண்ட் மேரேஜை ஒழிக்கணும் முதல்ல, சரியா? இது எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா பண்றோமோ அந்த அளவுக்கு காசு இருக்கும். எந்த அளவுக்கு செலவை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு காசு சேமிக்கப்படுறது. உங்க தொழில 10 ரூபா சம்பாரிச்சு 100 ரூபா செலவு பண்ணீங்கன்னா அது வேஸ்ட். 10 ரூபா சம்பாரிச்சு 1 ரூபா சேர்த்து வச்சா அது நல்ல பிசினஸ். புரியுதா? எவ்வளவு பாக்கெட்ல இருக்கு, எவ்வளவு அக்கௌண்ட்ல இருக்கு. அடுத்த விஷயம், நிம்மதியை தொலைத்து சந்தோஷத்தை தொலைத்து யார் பின்னாடியும் ஓடுறது, பிசினஸ் பண்றது, இதை வச்சுக்காது. யாரை துரத்தியும் ஜெயிக்க போறது இல்ல, பணத்தை துரத்தி ஜெயிக்க போறது இல்ல. ஆனா இலக்கை துரத்தி நீங்க ஜெயிக்கலாம். அதோடைய பை ப்ராடக்ட் தான் பணம். பணம் என்பது 10%. இது என்னோட பாலிசி, நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க தரும். 10% நமக்கு, 90% மக்களுக்கு. இந்த மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா, அதே மாதிரி நான் சொன்ன லாஸ்ட், ஒரு பர்த்டேவுக்கு நீங்க வந்து உங்க குழந்தைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. நீங்கள் ஒரு நல்ல தகப்பனா அம்மாவானா ஒஸ்ட்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? இன்னொரு குழந்தைக்கு ஒரு யாரோ ஒரு சாதாரண ஆர்பனேஜ்ல இருக்க ஒரு குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல, ஒரு 100 பேருக்கு சாப்பாடு போட முடியாத உங்களால உங்கள் குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கேக் வெட்டி, அங்க இருந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க 4 பேரை கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு கேக்கை வெட்டி கை தட்டுறதுக்கு பேர் பர்த்டேவா? காலைல குழந்தைய கூட்டு போய் ஒரு ஆர்பனேஜ்ல சோறு வாங்கி கொடுத்து 10 குழந்தைக்கு ட்ரெஸ், உங்க குழந்தைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு எடுங்க ட்ரெஸ், 10 குழந்தைக்கு 1000 ரூபாய் எடுக்க முடியா? ஒரே ஒரு குழந்தைக்கு அல்லது ஏதாவது ஒரு செலவு, உங்கள் குழந்தைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு ஹால்லாம் வைக்கிறீங்க, ஒரு 10,000 வச்சுப்போம். அந்த 10,000 உங்களால ஒரு சேரிட்டிக்கு பண்ண முடியல அப்படின்னா, குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுமோ அது பண்ணணும். எப்பயுமே உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கிற சந்தோஷத்தை விட சேரிட்டியில வர்ற புண்ணியம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் பின்னாடி. இதுக்கு வந்து என்கிட்ட எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. 10 பேருக்கு சோறு போட்டா உங்க குழந்தை நல்லா இருக்கும், 100 வருஷம் இருக்கும், அப்படிலாம் நான் வந்து ப்ரூஃப் எல்லாம் காட்டல. பட் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். யாரோ ஒரு குழந்தைக்கு சோறு போடுறீங்க, அது உங்கள் குழந்தை நினைக்காது. உங்கள் குழந்தை தான் அது, உங்கள் குழந்தை நினைங்க. எது இந்த தீபாவளி வரப்போகுது, இப்ப இருந்து பிளான் பண்ணுங்களேன். இந்த தீபாவளிக்கு 10 குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், அல்லது ஒரு ஆர்பனேஜுக்கு ஒரு 10,000 டொனேஷன் பண்ணுவேன் நினைச்சு ஒர்க் பண்ணுங்க. சத்தியமா உங்க டாஸ்க்ல நீங்க ஜெயிப்பீங்க. நாம என் குழந்தை குறுகிய வட்டமே கிடையாது. உங்கள் குழந்தையே அல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டே ஜெயிச்சுருவீங்க. அதனாலதான் பிரச்சனையே வருது வரப்போகுது. அது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஆக்சிடென்ட், இன்சிடென்ட், அவ்வளவுதான். உங்களுடைய ஜெனரேஷன் அதிகமா அடுத்த நீட்சி ஆகுது, அவ்வளவுதான். இதை பெருசா நீங்க ஒரு சாதிச்சிட்டாங்கலாம். பேரண்டிங்கிறது ஒரு சாதனை எல்லாம் கிடையாது. உண்மையா உங்க குழந்தைய ஜெயிக்க வச்சீங்கன்னா அது பேர் தான் சாதனை. இதை முதல்ல புரிஞ்சுங்க. ஒரு குறுகிய வட்டம், ஒரு மகள்ன்ற குறுகிய வட்டத்துக்குள்ள போக 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 நம்மளோட பிரச்சனைகள் மிக பெருசாகும். அது தெரியறதே இல்லை நிறைய பேர். அதான் ஊரெல்லாம் அடிச்சு ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ 1000 கோடி, 10,000 கோடி, 50,000 கோடி, 1,00,000 கோடி இவங்க போயிட்டே இருக்கானுங்க. இது இதோட நீட்சி எங்க போகணும்னு பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும். அந்த தப்பை தயவு செய்து நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க. ஒரு குழந்தைய படிக்க வைங்க. உங்க குழந்தைய இப்ப ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்ல கான்வென்ட்ல படிக்கணும், நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், நல்ல லைஃப் ஸ்டைலை கொடுக்கணும், அதோட ஃபியூச்சரை செக்யூர் பண்ணும். ஏன் இவ்வளவு சுயநலமா இருக்கும்? இது மாதிரி அடுத்த இது நம்ம குழந்தைய தவிர வேற யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்க பண்ண வரைக்கும். ஏன் அதை யோசிக்கவே இல்லை? ஏன்னா அந்த மாதிரி சமுதாயம் இல்லை. நம்ம உங்க சொந்தக்கார பசங்களை எத்தனை பேர் காசு கஷ்டப்படுறவன் இருப்பான். அவனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறீங்களா நீங்க யாருக்காவது இது வரைக்கும்? நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட தான் அண்ணன் தம்பிகிட்ட போய் உட்காந்துருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நிக்கிறோம், லோன் போடுறோம். என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கோமா? அதை செய்வதற்கு ஏன் நீங்க ஒரு சேரிட்டி கோல் ஒன்று வைக்க கூடாது? உங்க பிறந்த நாள்ல, மனைவி பிறந்த நாள்ல, கணவன் பிறந்த நாள்ல, அப்பா அம்மா பிறந்த நாள்ல, குழந்தைகள் பிறந்த நாள்ல, அடுத்த என் குழந்தையோட பர்த்டே அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு நான் ஃபீஸ் கட்டுவேன். ஏன் இதை ஒரு கோலா வைக்கிறது இல்ல? பிறந்த நாள் என்பது என்ன? வெளில போய் அவுட்டிங் போய் ஜாலியா செலவு பண்ணி காசை வேஸ்ட் பண்றதுக்கு பேர் பிறந்த நாளா? உங்க பிறந்த நாள், உங்கள் குழந்தையோட பிறந்த நாள் மெமரபிளா இருக்கணும்ல. 10 குழந்தைங்களோட முகத்துல அந்த சந்தோஷம் நாளைக்கு அந்த ஆர்பனேஜ்க்கு நீங்க போகும்போது அங்க இருக்க உங்களை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க?
நீங்க இல்லாத போது உங்க குழந்தைகிட்ட எப்படி பேசுவாங்க, அதை நினைச்சு பாத்தீங்களா? வாழ்க்கையில வந்து நான் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஒரு ஒரு ஆர்பனேஜுக்கு போய் ஒரு பிரைஸ் கொடுக்க எனக்கு கூப்பிட்டாங்க. மறக்கவே முடியாது. ஒரு குட்டி குழந்தை என் காலடி சைஸ் தான் இருக்கு, அது ஓடி வந்து ஒரு பிரைஸ் வாங்குது. ஏதோ ஒரு டப்பா கொடுத்தாங்க, கொடுக்குறேன் என் கையால. அதோடைய சந்தோஷத்தை பார்க்க, அது அந்த சந்தோஷத்தோட அது போகும்போது எனக்கு தெரியுது வாழ்க்கை எவ்வளவு ஒரு சந்தோஷம். அடுத்தவன் மூஞ்சில அந்த பாக்குற சந்தோஷம், எத்தனை மூஞ்சில சந்தோஷத்தை நீங்க பார்க்க வச்சிருக்கீங்க. இன்னில இருந்து ஆரம்பிங்க. இதுக்கு ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஒரு பக்கத்துல இருக்க ஆர்பனேஜுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போய், உங்க ஸ்கூலுக்கு போய், இதை நான் ரெகுலரா பண்றேன். எங்க ஸ்கூல்ல நடக்கிற காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்பான்சர் நான் பண்றேன். எனக்கு செம ஹாப்பியா இருக்கு. எங்க பசங்க பெரிய ஆள் ஆகணும், அவ்வளவுதான். எங்க ஸ்கூல் பசங்க பெரிய ஆள் ஆகணும். அப்ப என் ஹெட் மாஸ்டர் என்னோட லைவ்ல இருக்காரு, இது வரைக்கும் இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன விஷ் பண்ணுவார். அதுதான் முக்கியம். உங்களுடைய பிறந்த நாள்ல உங்கள் ஆசிரியர் உங்களை விஷ் பண்ணுவாரா, ஜெய்சிங் நீ, அவ்வளவுதான். இன்னும் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்ப அவர் டச்ல இருக்காருன்னு அர்த்தம். எத்தனை ஆசிரியர் உங்களோட டச்ல இருக்காங்க? அவங்கள்ட்ட ஏதாவது இப்ப எனக்கு என்ன தோணும், ஐயா சார் அவர் ஏதாவது கேட்பாரு, நான் செய்வேன். நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஒர்க் பண்ணி பாருங்களேன். சரி சார் பண்ணிடுவோம். பிரேக ஒரு பையன் இருக்கான், நல்லா படிக்கிறான். சரி சார் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷம் அந்த கான்வர்சேஷன். அவருக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும்போது அந்த குழந்தை டெவலப் ஆகுது. அது நாளைக்கு எது வேணா ஆகும். அப்ப அப்துல் கலாமாவும் தோனியாவும் எது வேணா ஆகும். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. வெற்றியாளர்களை உருவாக்க தான் நம்மளோட வெற்றின்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம உண்மையான வெற்றியை நோக்கி போறோம். நண்பர்களே, இதை நம்ம கரெக்டா பண்ணணும். நான் சொல்ற விஷயத்த லாஸ்ட் பாயிண்ட் என்ன உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, எதற்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த சைன்ஃபெல்ட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதற்காக இதை பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு காரணங்கள் இருக்கு. இதை தொடர்ச்சியா நீங்கள் 21 நாள் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நீங்க ஃபோக்கஸா ஒவ்வொரு நாளும் அந்த டாஸ்கை பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு ஷார்ட் டேர்ம்ல வந்து உங்களால மிகப்பெரிய சக்சஸை பண்ண முடியும். ஏன்னா கோலுக்கான ப்ராக்ரஸை நீங்க பாக்குறீங்க, சார்ட் வைக்கிறீங்க, ஒட்டுறீங்க, அந்த செயின் பிரேக் ஆகாம பாத்துக்கிறீங்க, ரெகுலரா போறீங்க. அடுத்தது ஒரு ஹேபிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கன்சிஸ்டண்டா நம்ம டெய்லி பண்ற ஆக்ஷன் வந்து என்ன பண்ணுது, நம்மளோட பிரெயினுக்கு போயிட்டு அது ஒரு ரொட்டீனா மாறுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு டாஸ்கையும் உங்களால அடாப்ட் பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும். நீங்க பர்சனலா இந்த ஹேபிட் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த கோல்டன் அவர் பண்றது, இதெல்லாம் பண்றீங்கன்னா நாளைக்கு உங்க கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னும் போது எந்த ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுல சேலஞ்ச் வந்தாலும் உங்களால அதை ஈஸியா அடாப்ட் பண்ண முடியும். உங்க டீம்ல இருக்கவங்களால பண்ண முடியாது, உங்களோட காம்படிட்டரால பண்ண முடியாது, உங்களால பண்ண முடியும். ஏன்னா நீங்க புது புது சேலஞ்சஸ்க்கு பழகிட்டீங்க. ரெண்டாவது அதை வந்து அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. உங்களுடைய ப்ராக்ரஸ் நீங்க மெஷர் பண்றீங்க, ட்ராக் பண்றீங்க. அப்ப புது சேலஞ்ச் வரும்போது நீங்க பயப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் மனதளவுல உடலளவுல செய்யாம போகும்போது ஒரு சாதாரண டாஸ்க் உங்க ப்ராஜெக்டா மாறும்போது நீங்க பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப உங்களால ப்ரொடக்டிவிட்டியை போட முடியாது. ஒரு ஆன்சைட் ஆஃபர் வந்தா உங்கள வேற ஒருத்தன் போயிடுவான், நாம பின்தங்கிடுவோம். பின்தங்க கூடாது. நம்மளோட ஹேபிட் நம்பர், நம்ம ஆபீஸ்ல நம்பர் நாம தாண்டா, பிசினஸ்ல நம்பர் நாம தாண்டா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணும். புரியுதா? இந்த கன்சிஸ்டன்சியா டெய்லி ஒரு ஆக்ஷனை போட்டுட்டே இருக்கும் போது பிரெயின் வந்து கான்சியஸா எடுத்துக்குது, சப்கான்சியஸ்ல போகுது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டாஸ்கையும் நீங்கள் முடிக்கும் போது அதாவது நான் சொல்றேன் பாருங்களேன், 10க்கு 6 முடிக்கிறீங்க, ஹாப்பி. மறுநாள் 10க்கு 7. இப்போ ஒரு 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 பேட்ஸ்மேன் அடிக்கிறத பாருங்களேன், டக்குன்னு ஒரு புல் ஷாட் அடிக்கிறான், ஒரு 6 பறக்குது. அந்த ஷாட்டை வந்து முன்னாடி இருக்கவன் அப்ரிஷியேட் பண்ணுவான். ஒரு ரன்னர் வந்து அப்ரிஷியேட் பண்றான் இல்லையா? அப்ப மூஞ்ச பாருங்களேன், செம ஷாட், எதிர்பார்க்காத ஒரு பட்டுன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்க, அந்த பேட் சவுண்ட் வேற மாதிரி இருக்கும். பலாரும் வந்து 6 லைன்ல போய் விழும் போது அதை அடிக்கும் போது பேட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரிதான் நீங்கள் பண்ற ஒவ்வொரு டாஸ்க். அவன் முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். எல்லா ஷாட்லயும் சந்தோஷம் வராது, சில ஷாட்ல மட்டும் தான் ஒரு சந்தோஷம். ஹூக் ஷாட், புல் ஷாட், பலாரம் அடிக்கும் போது ஸ்ட்ரைட் டிரைவ் வேற மாதிரி இருக்கும். எது உங்களுக்கு நல்லா வருதோ அதுல மாட்டும் போது உங்க பால் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுதான் உங்களுடைய டே டு டே டாஸ்க். இதுக்கு பிறகு ஒரு உளவியல் இருக்கு, நல்லா கவனிங்க. இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடியே இந்த விஷுவல் சாட்டிஸ்பாக்சன் இருக்கு பாருங்க. நீங்க ஒரு இமேஜ்ல வந்து சார்ட் போட்டு அதிகமாயிட்டே போகுது. இந்த லாங் செயினை நீங்க பார்க்க உங்களுடைய சைக்காலஜி, பிசினஸ் நத்திங் பட் 3 விஷயம். பிசினஸ் என்பது காமன் சென்ஸ், பிசினஸ் என்பது மெச்சூரிட்டி, பிசினஸ் என்பது சைக்காலஜி. இது 3 இருந்தா பிசினஸ் ஜெயிக்க முடியும். இது வந்து சைக்காலஜிக்கலா உங்களை மோட்டிவேட் பண்ணதான் அந்த சார்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும். இதனால என்ன நடக்குதான், யார் ஒருத்தங்க தொடர்ச்சியா இந்த ஸ்ட்ராட்டஜி 21 நாள் பண்றாங்களோ அவங்களுக்கு தள்ளி போடும் குணம் வந்து குறையுது அப்படிங்கிறாங்க சைக்காலஜிக்கலா. தள்ளி போடவே மாட்டீங்க, ஏன்னா ஒரு சிஸ்டம்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சிஸ்டம்குள்ள வராம இருந்தீங்கன்னா தள்ளி போடுற குணம் அதிகமாகும், உங்களுடைய தோல்விகளும் அதிகமாகும். உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க, ஏன் நீங்க தோத்து போனீங்க, ஏன் ஜெயிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு 5 காரணம் எழுதி பாருங்களேன்.
ரைட் டவுன். நான் ஏன் வாழ்க்கையில நினைச்ச வெற்றியை பெறல, தனியா ஒர்க் வந்து எழுதி பாருங்களேன். அதுக்கு மிக முக்கியமான காரணம் லேசினஸ், தள்ளி போறதா இருக்கும். உங்களால காலைல எந்திரிக்க முடியாது, ஒரு விஷயத்த தள்ளி போடுங்க அப்புறம் பாத்துக்கலான்னு. ஒரு நண்பர் வந்து செக் நான் கூட்டு சொல்றேன், செக்கை வந்து ஸ்டாப் பேமெண்ட் கொடுக்குன்னு சொல்றேன். அவரு சார் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் பண்றேன்னு சொல்லி விட்டாரு. அதுக்கப்புறம் 18 மாசம் அவர் போட்டு கலைஞ்சாரு. தூக்கி செக்கை வேற ஊர்ல போட்டாங்க. அதுக்கு அலைஞ்சி டிராவல் பண்ணி நொந்து ஒரே ஒரு விஷயம் அந்த தள்ளி போடுற விஷயம் 18 மாசம் அவர் வாழ்க்கையில நரகம். தேவையா? லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்டா நீங்க மாறும்போது உங்களுடைய கூட இருக்கவங்க பாக்குறாங்க, உங்க டீம் பீப்புள் பாக்குறாங்க, உங்க ஃபேமிலியில பாக்குறாங்க, இவர் சொன்னா செய்வாரு, சொன்ன டயத்துக்கு வருவாரு, இவர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வேர்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் நிம்மதியும் சந்தோஷமா இருப்பீங்க. இந்த பேரை தான் எடுக்கணும். நீங்க டேலண்டானவரு, நல்லா பேசுவாரு, நிறைய அப்படி கிடையாது. பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ன்ற ஒரு பேரை வாங்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்றது டெய்லி உங்களுடைய பெர்ஃபெக்ஷனை அச்சீவ் பண்றதுக்கான விஷயத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? இத கன்சிஸ்டன்சியா மாறும் போது, அதாவது ஒரு பெர்ஃபெக்டா இருக்க ஒரு மனிதன் இன்னும் ஒழுங்கு வர்சஸ் ஒழுங்கினம். நீங்கள் எவ்வளவு டேலண்டான மனிதரா இருந்தாலும் ஒழுங்கினமா இருந்தீங்கன்னா தோத்துருவீங்க. நீங்கள் ஒழுங்கானவரா இருந்தீங்க, ஒழுங்கா ஒரு விஷயத்தை பண்ண முடியுது, டேலண்ட் இல்லைன்னா கூட அந்த டேலண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகி அந்த டேலண்ட் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வரும்போது, தேவையான அளவுக்கு வரும்போது, ஒழுங்கு மற்றும் அந்த கன்சிஸ்டன்சியான ஒழுங்கு இருந்துச்சுன்னா ஒரு நாள் உங்க பிசினஸ் ஸ்கை ராக்கெட்ல போயிடும். நீங்கள் ஒரு டிப்பிங் பாயிண்ட்டுக்கு மேல போய் ஜெயிச்சிருவீங்க. பட் அந்த ஒழுங்கினமா இருந்து என்ன டேலண்ட் இருந்தாலும் அது வேஸ்ட். அதனால கன்சிஸ்டன்சி என்பது ஒரு ஒழுங்கு. நீங்க கன்சிஸ்டன்சியா இல்லாதது ஒழுங்கினம். இதை முதல்ல நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பார்த்திருக்கோம். இத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணும்போது இந்த சைன்ஃபீல்ட் ஸ்ட்ராட்டஜி உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையாக மாற்றும். See you on top. கட் பண்ணி போலாமா?